தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தாய் பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் பொங்கும் பொங்கலைப் போல இன்பம், செல்வம், நிம்மதி மற்றும் நல்ல உறவுகள் பொங்கி அமைந்திட எமது தமிழொலி ஊடக குழுமம் சார்பாக இனிப்பான தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இனி தொடர்பென காலை நேர தலைப்பு செய்திகள். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உற்சாகத்தை வழங்கும் பொங்கல் பண்டிகை இன்று உலக வாழ் தமிழர்களால் கொண்டாடப்படவுள்ளது. எமது முன்னோர்கள் உலக்கு உதவும் சூரிய பகவானுக்கும் உழவுக்கு உதவும் மாடுகளுக்கும் நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திய அழகான அறுவடை திருநாளே தைப்பொங்கல் திருநாளாகும். இந்த ஆண்டு பொங்கல் திருநாள் 14ஆம் தேதி இன்று கொண்டாடப்படுகின்றது. சூரியன் தனுசு ராசியில் தனது பயணத்தை முடித்து மகர ராசியில் பயணிக்க தொடங்குவதையே தை மாத பிறப்பு என்கின்றோம். இதன்படி இந்த ஆண்டு தைப்பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது என்பது தொடர்பான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். 14ஆம் தேதியன்று சூரிய பொங்கல் வைப்பதாக இருந்தால் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் பொங்கல் வைத்து சூரிய உதயமாகும் போது அதனை நெய்வேத்தியம் செய்யலாம். எனினும் இன்று 9:03 மணிக்கு தை மாதம் பிறக்கின்றது. அத்தோடு இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்றைய தினம் பகல் 3 முதல் மாலை 4:30 வரை ராகு காலம். மேலும் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை எமகண்ட நேரமாகும். அதனால் வீட்டில் பொங்கல் வைப்பவர்கள் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். அந்த சமயத்தில் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் காலை 10:30 முதல் 11:30 வரையிலான நேரத்திலும் பொங்கல் வைத்து வழிபடலாம். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் தைப்பொங்கல் கொண்டாட்டத்திற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் மன்னார், கண்டி, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் மக்கள் தைப்பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். இலங்கையில் உள்ள கிழக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, ஊவா, வடமத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இந்த வருடத்துக்குள் 50,000 வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். கடந்த 5 வருடமாக காணப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ள நிலையில் தற்போது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலாக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது 500% அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அங்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை அறிவித்துள்ளது. இதன்படி பதுளை, நுவரெலியா, குருநாகல், கண்டி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய வத்தேகம மீன் விற்பனையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 3 மாத்தளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். சர்ச்சைக்குரிய கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மாத்தளை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மாத்தளை திக்வெல பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேக நபர்களிடமிருந்து 4 கூறிய ஆயுதங்களும்
3,70,000 ரூபாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வத்திகம பிரதேசத்தில் மீன் வியாபாரிகளுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வசந்த சஞ்சீவு என்ற 39 வயதுடைய திருமணமாகாத நபர் தனது வீட்டின் முன் வைத்து படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த ஓட்டுநர் பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர வண்டியொன்றின் மீது அதே பகுதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பின்பக்கமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை தெவினுவர தல்பாவில பகுதியில் உள்ள கருவாடு வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால் அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூடு நேற்று மாலை 4:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளனர். கருவாடை வாங்க விரும்புவதாக கூறிய நிலையில் வாயில் கதவை திறந்தபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு கையடக்க சேவை வழங்கும் நிறுவனங்களும் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல கையடக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை இரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் படிப்பாளர் இந்திரஜித் கந்தபாங்கொட தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உரிய நிறுவனங்கள் கலந்துரையாடியதுடன் கட்டண அதிகரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுவெல கொரத்தோட்ட வெளிக்கிந்த பிரதேசத்தில் போதைப் பொருளுடன் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்த சுமார் 4.5 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் 500 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் ரூபாய் 400 மில்லியன் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2045 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் 49,877 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அத்துடன் 24 உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட கல்வித்துறையில் 5 சேவைகளை அதிக சம்பளம் வாங்கும் 10 பதவிகளில் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மகரகம பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவாறு தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் சம்பள முரண்பாடுகளை நீக்குவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் 3/2 ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து பலர் கேட்கின்றார்கள். அதற்கு தேவையான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை தற்போது நடத்தி வருகிறோம். இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வாளுடன் சமூக வலைதளத்தில் காணொளிகளை வெளியிட்ட சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுவனை கைதாகியுள்ளார். கைதான சிறுவன் வாளுடன் பல்வேறு கோணங்களில் காணொளிகளை எடுத்து அவற்றை டிக்டாக் தளத்தில் பகிர்ந்து வந்துள்ளார். இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சிறுவனை போலீசார் கைது செய்ததுடன் சிறுவனிடமிருந்து வாளொன்றினையும் மீட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள கிணற்றில் இளைஞர் ஒருவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த 28 வயதான பிலிப் குமார் டினோஜன் என்ற இளைஞன் கடந்த 11ஆம் தேதி காணாமல் போயிருந்தார்.
உறவினர்கள் அவரை தேடி வந்த நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் நேற்று குறித்த இளைஞனது சடலம் வீட்டு கிணற்றில் மிதந்ததனை அவதானித்துள்ளனர். பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டதனை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். குறித்த இளைஞனின் மரணம் தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இலங்கையில் 5000 இந்திய உளவு சேவைகள் செயல்பட்டு வருவதாகவும் அவை நாட்டின் விமான நிலையங்களை கைப்பற்ற முனைப்பு காட்டி வருவதாகவும் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் கடல், எரிசக்தி, மின்சாரம், நிலம், துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தை கையகப்படுத்தும் ஒரு நடவடிக்கைக்கு அமைவாக இந்த தரப்பு செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி சோசலிச கட்சி ஏற்பாடு செய்த இந்தியா பெரிய சகோதரரா மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. இந்த திட்டம் இத்துடன் நிற்கவில்லை என்றும் இலங்கையில் உள்ள அனைத்து முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் இந்தியா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.